எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பொருத்தம் விருச்சக பொருத்தம். இந்த விருச்சக பொருத்தம் அப்படின்னா எந்த நட்சத்திரத்துக்கு எந்த மரங்கள் வந்தால் அது பொருந்தும். அதாவது பால் உள்ள மரம், பால் இல்லாத மரம் அந்த மாதிரி இருக்குது. எந்த நட்சத்திரத்துக்கு உரிய மரம் பால் உள்ளதாக இருக்கும், எந்த நட்சத்திரத்துக்கு உரிய மரம் பால் இல்லாததாக இருக்கும், அதை எப்படி பொருத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இன்றைக்கி தெளிவாக பார்க்குறோம். இந்த பொருத்தம் எதுக்காக வேண்டி நம்ம பார்க்குறது அப்படின்னா, திருமண பொருத்தத்தில் தம்பதியர்களுடைய குழந்தை பேருக்காக வேண்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தோம்னா, அதாவது கிருத்திகை நட்சத்திரம், இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அத்திமரம் விருட்சமாக வரும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மரம் விருட்சகமாக வரும். பூசம் நட்சத்திரத்துக்கு அரச மரம் விருட்சகமாக வரும். ஆயுள்ய நட்சத்திரத்திற்கு புன்னை மரம் விருட்சகமாக வரும். மகம் நட்சத்திரத்துக்கு ஆலமரம் விருட்சகமாக வரும். பூரம் நட்சத்திரத்துக்கு பலாமரம் விருட்சகமாக வரும். உத்திரம் நட்சத்திரத்துக்கு அரளி மரம் விருட்சகமாக வரும். அஸ்தம் நட்சத்திரத்துக்கு வேம்பு மரம் விருட்சகமாக வரும். கேட்டை நட்சத்திரத்துக்கு பிராய் மரம் விருட்சகமாக வரும். மூலம் நட்சத்திரத்துக்கு வஞ்சி மரம் விருட்சகமாக வரும். உத்திராடம் நட்சத்திரத்துக்கு பலாமரம் விருட்சகமாக வரும். திருவோண நட்சத்திரத்துக்கு எருக்கன் செடி விருட்சகமாக வரும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தேன் மாவு விருட்சகமாக வரும். ரேவதி நட்சத்திரத்துக்கு இலுப்ப மரம் விருட்சகமாக வரும். அதே மாதிரி அசுவினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரம் விருட்சகமாக வரும். பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லி மரம் விருட்சகமாக வரும். பூசம் நட்சத்திரத்துக்கு அரச மரம் விருட்சகமாக வரும். மிருகசிஷம் நட்சத்திரத்துக்கு கருங்காலி மரம் விருட்சகமாக வரும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு செங்கருவி மரம் விருட்சகமாக வரும். அதாவது செங்கருங்காலி மரம் விருட்சகமாக வரும். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மூங்கில் மரம் விருட்சகமாக வரும். சித்திரை நட்சத்திரத்துக்கு வில்வ மரம் விருட்சகமாக வரும். சுவாதி நட்சத்திரத்துக்கு மருத மரம் விருட்சகமாக வரும். விசாகம் நட்சத்திரத்துக்கு விலாமரம் விருட்சகமாக வரும். அனுசம் நட்சத்திரத்துக்கு மகிழம்பூ மரம் விருட்சகமாக வரும். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு வன்னி மரம் விருட்சகமாக வரும். சதயம் நட்சத்திரத்துக்கு கடம்பு மரம் விருட்சகமாக வரும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாமே பால் இருக்கக்கூடிய மரங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பால் இல்லாத மரங்கள். இப்போ இந்த பால் இருக்கக்கூடிய அந்த மரங்களை நம்ம பால் இருக்கக்கூடிய மரங்களோடு இணைக்கும்போது தம்பதியினருக்கு அதிகமான புத்திரர்கள் பிறக்கும். அதே மாதிரி பால் இருக்கக்கூடிய அந்த மரங்களுக்கு உரிய நட்சத்திரங்களை பால் இல்லாத மரங்களுக்கு உரிய நட்சத்திரங்களோடு இணைக்கும் பொழுது தம்பதியர்களுக்கு அளவான குழந்தைகள் பிறக்கும். அந்த பால் இல்லாத மரங்கள் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை பால் இல்லாத மரங்கள் இருக்கக்கூடிய மற்ற ஒரு நட்சத்திரத்தோடு இணைக்கும்போது அவர்களுக்கு குழந்தை பேறு அப்படிங்கிறது கிடைப்பது அரிது. அதாவது நம்ம பார்த்தோம்னா பூச நட்சத்திரம், இந்த பூச நட்சத்திரத்துக்கு அரச மரம் பால் உள்ள மரம். அதே மாதிரி இந்த லைனில் வரக்கூடிய ஒரு உத்திர நட்சத்திரமோ இல்லை ஒரு அஸ்த நட்சத்திரமோ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வேம்போ அல்லது அரளியோ வருது. அப்போ அந்த பூசத்தோட இந்த உத்திரத்தையோ இந்த அஸ்தத்தையோ நாம் இணைக்கும் பொழுது அந்த தம்பதியினருக்கு அதிகமான குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பூராட நட்சத்திரத்தையோ இல்லை உத்திராட நட்சத்திரத்தையோ நாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரமோ அவிட்ட நட்சத்திரமோ அதோடு இணைக்கும் பொழுது அந்த தம்பதியருக்கு அளவான குழந்தைகள் பிறக்கும். இந்த பால் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை ஒன்றை எடுத்துக்கிட்டு பால் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோடு இணைக்கும்போது அதிகமான குழந்தைகளும், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய
அந்த பூச நட்சத்திரம் அல்லது சித்திரையோ சுவாதியோ விசாகமோ அனுசமோ இப்படி ஒரு நட்சத்திரத்தை இந்த லைன்லே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நாம் இணைக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைப்பது மிக அரிது. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் திருமணம் அப்படிங்கிற அந்த சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தில் பல ரகசியங்களும் நுணுக்கங்களும் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம விருச்சக பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்துருக்கோம். நாளை இந்த பொருத்தங்கள் பார்த்து அதன் பிறகு பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கட்டங்களை வச்சு எப்படி நாம் அந்த பொருத்தத்தில் இணைவுகளை பார்க்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். இந்த வீடியோ ஜோதிடர்கள் அல்லாது பொதுமக்களும் நீங்கள் இதை பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு நல்ல புரிதல்கள் ஏற்படும். இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஏமாற்றக்கூடிய ஜோதிடர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 4 பேர் வந்துட்டால் போதும் பொருத்தம் போடணும் அப்படின்னா உடனே கையில் அவங்க அந்த ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. பேப்பர் எடுத்து உடனே நீங்கள் என்றைக்கு பொருத்தம் போடணுமோ, என்றைக்கு நீங்கள் திருமணம் வைக்கிறீங்களோ அன்னைய தேதியவே அவங்க குறித்து கொடுத்துட்றாங்க. 5 நிமிஷத்தில் பொருத்தமும் பார்க்கல, அவங்க அந்த நட்சத்திர பொருத்தமும் பார்க்கல, கட்ட பொருத்தமும் பார்க்கல, நல்லதும் பார்க்கல, கெட்டதும் பார்க்கல, எழுதி கொடுத்துட்டாங்க. இதை 2ஆம் கிளாஸ் பையங்க அந்த வேலையை செஞ்சுருவாங்க. ஜோதிடரை நாம் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி தெல்லுமுள்ளுகள்லாம் நிறைய நடக்குது. ஆனால் இருந்தாலும் பொதுமக்களும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. நன்றி. நம்ம சேனலில் பயணிக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியமான தகவல்கள் கிடைக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.